ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன். நான் உங்கள் டாக்டர் ஜி பிரகதீஸ்வரன். லாஸ்ட் லெக்சரில் நம்ம கிளாசிஃபிகேஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். அண்ட் அதில் என்ன பார்த்துருந்தோம்னா வாட் ஆர் தி பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அதை பற்றி பார்த்துருந்தோம். அந்த லெக்சர்லேயே நான் சொல்லியிருந்தேன், கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் எ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். நாட் எ சிங்கிள் ஸ்டெப். ஓகேவா? தனி ஒரே ஒரு ஸ்டெப்ல முடியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இட் ஹாஸ் மல்டிபிள் ஸ்டெப் இருக்கு, நிறைய ஸ்டெப் இருக்கு. அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா டாக்ஸானமிக் ஹைரார்கி. என்ன சொல்றாங்க? டாக்ஸானமிக் ஹைரார்கி. நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேவா? மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ்ல ஈச் கேட்டகரியை வந்து என்னன்னு சொல்றாங்க? ஒவ்வொரு கேட்டகரியுமே they called it as taxon. என்ன சொல்றாங்க? டாக்ஸான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பேஸ்ட் ஆன் ரேங்கிங், மேல இருந்து கீழே வரைக்கும் கொண்டு வராங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இந்த டாக்ஸானமிக் ஹைரார்கி, டாக்ஸானமிக் கேட்டகரி பத்தி தான் பார்க்க போறோம். காமனா என்ன டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கு உங்க புக்ல, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல அந்த டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் என்னன்னு பார்த்துடலாம். என்னென்ன இருக்கு? கிங்டம், ஃபைலம், ஃபைலம் ஃபார் அனிமல் அண்ட் பிளான்ட்ஸ்க்கு வந்து இட் இஸ் கால்ட் அஸ் டிவிஷன். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஹைரார்கில இருக்கிறது தேர்ட் வந்து கிளாஸ், ஃபோர்த் ஆர்டர், நெக்ஸ்ட் ஃபேமிலி, அடுத்தது ஜீனஸ், அப்புறம் ஸ்பீஷிஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸானமிக் கேட்டகரிஸ். இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த ஆர்கானிசம் வந்து எப்படி இந்த கேட்டகரிஸ்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம்ல கேரக்டரைசேஷன். அதாவது ஒரு ஆர்கானிசமோட பண்புகளை வச்சு, ஓகேவா, எது கூடயாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கா, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க, டிஸ்கிரைப் பண்ண ஆர்கானிசமோட சிமிலாரிட்டிஸ் என்ன இருக்கு, டிஃப்ரென்சஸ் என்ன இருக்கு, இதை வச்சு வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய குரூப்ல நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஹைரார்கியில டாப்ல இருக்கிறது கிங்டம், லாஸ்ட்ல இருக்கிறது ஸ்பீஷியஸ். ஸோ நம்ம கீழே இருந்து மேலே போகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம்? ஸ்பீஷிஸ். ஓகே, ஸ்பீஷிஸ் அப்படின்னா என்னன்னா, இது என்னன்னா வந்து குரூப் ஆஃப் பாப்புலேஷன். அதாவது ஒரு பாப்புலேஷனுக்கு இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ், சிமிலரா இருக்கக்கூடிய பாப்புலேஷன் தான் வந்து ஸ்பீஷிஸ். சிமிலர்னா எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. இப்போ வந்து இஃப் வி see a tiger, ஒரு புலியை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எந்த புலியை பார்த்தாலுமே அதை புலின்னு தான் சொல்லுவோம். வேற எந்த ஒரு ஆர்கனிசமே வந்து நம்ம மைண்டுக்கு வராது. வி say it as a tiger. ஸோ அதே மாதிரி ஒரு லயனை பார்க்குறோன்னா அதை வந்து லயன், அவ்வளோதான். ஓகேங்களா? வேற எந்த ஒரு ஆர்கனிசமே நம்ம பார்க்க போறது இல்லை. லயனை பாருங்கன்னா எல்லாரும் என்ன பார்ப்போம்? சிங்கத்தை தான் பார்ப்போம், புலியை பார்க்க மாட்டோம். ஸோ இட் ரீப்ரசன்ட் எ ஸ்பெசிபிக் ஆர்கனிசம். ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு உயிரினத்தை வந்து குறிக்கக்கூடிய டேர்ம் தான் வந்து ஸ்பீஷியஸ். நம்ம ஹைரார்கியில கடைசியா இருக்கக்கூடியது ஸ்பீஷியஸ். ஸோ டைகர்னா எல்லாமே டைகர் தான் வந்து டினோட் பண்ணும், லைன்னா லைனை தான் டினோட் பண்ணும், கேட்னா கேட்டை தான் டினோட் பண்ணும். ஸோ ஸ்பெசிபிக் ஆர்கானிசம் வந்து டினோட் பண்ணக்கூடியது ஸ்பீஷியஸ். ஸோ இந்த ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறது வந்து டைகர் நமக்கு தெரிஞ்ச ஆர்கானிசம் வச்சே பார்த்துடலாம். ஒரு ஸ்பெசிபிக் ஜீனஸ்குள்ள வரும். என்ன வரும்? ஸ்பெசிபிக் ஜீனஸ்குள்ள வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்பீஷியஸ் பார்த்தாச்சு, அடுத்தது எதை பத்தி பார்க்க போறோம்? we going to see about ஜீனஸ். ஓகேங்களா? ஸோ ஜீனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இட் கண்டெயின் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம். ரொம்ப க்ளோஸ் ரிசம்பிளன்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எல்லாமே வந்து ஜீனஸ்குள்ள வந்துடும். ஓகேங்களா? இட் டஸ் நாட் ஃபார் சிங்கிள் ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசமை குறிக்கக்கூடியது கிடையாது.
க்ளோஸா ரிசம்பிளன்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எல்லாமே வந்து ஜீனஸ்குள்ள ஒரே ஜீனஸ்குள்ள வந்துடுது. ஏன் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டைகர், லயன் இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அனிமல்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளான்ஸ் வந்து உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்க சிலர் பார்த்துருக்கலாம், சிலர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த டைகர், லயன், கேட் இதெல்லாம் வந்து டாக் இதெல்லாம் வந்து நல்லாவே தெரியும். லேட்டர் ஐ வில் கிவ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் பிளான்ட். இப்போ நம்ம வந்து வெறும் அனிமல்ஸ் வச்சு மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஜீனஸ் அப்படிங்கிறது என்ன சொன்னேன், இட் கண்டெயின் மோர் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பேன்தீராங்கிறது ஜீனஸ். இந்த ஜீனஸ்ல வி ஹாவ் டைக்ரிஸ் அண்ட் லியோ. ஸோ திஸ் இஸ் டைகர் அண்ட் லியோங்கிறது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், சிங்கம். ஓகேங்களா? ஸோ வந்து பேன்தீரா அப்படிங்கிற ஜீனஸ்ல இந்த ரெண்டும் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம், ரெண்டுமே வைல்ட் அனிமல். அண்ட் டைகர் அண்ட் லியோ பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும், பட் தே ஆர் நாட் சேம் ஆர்கானிசம், வெவ்வேறு ஆர்கானிசம். ஸோ சிமிலாரிட்டி ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்குங்கிறனால பேன்தீரா அப்படிங்கிற ஜீனஸ்ல நம்ம டைக்ரிஸ், லியோவை வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே ஜீனஸ் இருக்கட்டும், நம்ம சி அபவுட் ஃபேமிலி பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜீனஸ். ஓகேவா? க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜீனஸ்லாம் ஃபேமிலியில கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ பேன்தீரா அப்படிங்கிறது வந்து டைகர், ஓகேவா, அண்ட் லியோ சிங்கத்தை குறிக்குது. இன்னும் நிறைய இருக்கு, சிறுத்தை இதெல்லாமே இருக்குல்ல, அது மாதிரி நிறைய லெப்பர்ட் இதெல்லாமே பேன்தீரால வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு க்ளோஸ்லி ரிலேட்டட், இந்த ஜீனஸ்க்கு க்ளோஸ்லி ரிலேட்டட் இன்னொரு ஜீனஸ் என்னன்னா ஃபெலிஸ். என்னது? ஃபெலிஸ். இது என்ன அப்படின்னா வந்து கேட். நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் கேட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கேட் எல்லாமே ஃபெலிஸ் அப்படிங்கிற ஜீனஸ்ல வந்துருது. பேன்தீரா அப்படிங்கிறது டைகர், லியோ, லெப்பர்ட் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதுதான் பேன்தீரா ஜீனஸ். ஸோ இது எல்லாமே காமனா ஃபெலிடியே அப்படிங்கிற ஃபேமிலியில வந்துடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீஷீஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்பீஷீஸ்னா இட் டினோட்ஸ் எ ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். ஓகேவா? ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன் தெர் இஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலரா இருக்காங்க. எக்ஸாம்பிள் டைகர் சொன்னேன். டைகர்னா எல்லா டைகரும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, பார்த்தா டைகர்னு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். விச் இஸ் ஸ்பீஷீஸ். அண்ட் ஜீனஸ் விச் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் 2 different or 3 different ஆர்கானிசம் தான் வந்து ஜீனஸ். ஓகேங்களா? எடுத்துக்காட்டா நம்ம வந்து சிங்கம், புலி இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம். விச் கம் அண்டர் பேன்தீரா ஜீனஸ். ஓகேங்களா? அடுத்தது ஃபேமிலி பார்க்குறோம். ஃபேமிலி விச் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜீனஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபெலிஸ் அப்படிங்கிற இன்னொரு ஃபேமிலியை இன்னொரு ஜீனஸ் கொண்டு வரோம், விச் இஸ் கேட். ஓகேவா? கேட் எல்லாமே ஃபெலிஸ் அப்படிங்கிற ஜீனஸ்ல வரும். ஸோ பேன்தீரா அப்படிங்கிறது வந்து டைகர், லயன், லெப்பர்ட், சீட்டா அதெல்லாமே பேன்தீரா. பட் எல்லாமே வந்து எதுல வருது அப்படின்னா ஃபெலிடியே அப்படிங்கிற ஃபேமிலியில வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைரார்கில கீழே இருந்து மேலே போகும்போது வி ஹாவ் ஆர்டர். என்ன இருக்கு? ஆர்டர் இருக்கு. ஆர்டர் அப்படிங்கிறது என்னன்னா வந்து ஸோ இந்த ஃபேமிலி பார்த்தோம்ல, இந்த ஃபேமிலியில இன்னொரு ஃபேமிலி இருக்கு. இப்போ வந்து ஃபெலிடியே. ஸோ இதுக்கு க்ளோஸ்லி ரிலேட்டட் கெனிடே. ஓகேவா? இது எல்லாமே வந்து ஒரு காமன் ஆர்டர்ல கொண்டு வரோம். என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கார்னிவோரா. என்னது? கார்னிவோரா அப்படிங்கிற ஒரு ஆர்டருக்குள்ள கொண்டு வரோம். ஸோ வந்து நமக்கு நல்லாவே தெரியும் கேட்டுக்கும் டாகுக்கும் உள்ள வித்தியாசம். பட் தே ஆர் போத் ஆர் கார்னிவோரஸ். ஸோ வந்து நம்ம கார்னிவோரா அப்படிங்கிற ஒரு ஆர்டருக்கு கீழே கொண்டு வரோம். ஸோ ஆர்டர் அப்படிங்க போகும்போது சிமிலாரிட்டிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது ஜீனஸ்ல தெர் இஸ் மோர் சிமிலாரிட்டிஸ், அதிக சிமிலாரிட்டி இருக்கும். ஃபேமிலிக்கு போகும்போது தெர் இஸ் சிமிலாரிட்டிஸ் வந்து கொஞ்சம் குறையும். ஆர்டர்ல சிமிலாரிட்டிஸ் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஓகேவா? டிஃப்ரென்சஸ் அதிகமாகும்.
நெக்ஸ்ட் ஆர்டர்ல இருந்து வி கோ டு கிளாஸ் இருக்கு, ஃபைலம் இருக்கு, அப்புறமேட்டு கிங்டம் இருக்கு. ஓகேங்களா, இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம்னா, there is multiple step in classification which is known as taxonomic categories. Each category is known as taxon. We have top of the category hierarchy ல இருக்கிறது kingdom. At last we have species. ஸ்பீஷியஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா which represent an individual organism சொல்லியிருந்தேன். ஜீனஸ் அப்படின்னா க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம், எக்ஸாம்பிள் டைகர் அண்ட் லயன். அண்ட் ஃபேமிலி விச் இன்க்ளூட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜீனஸ் இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம லைன் அண்ட் கேட், டைகர் அண்ட் கேட் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம். விச் ஆல் கம் அண்டர் ஃபெலிடியே ஃபேமிலி, தட் இஸ் கேட் ஃபேமிலி. தான் டைகர் கேட்லாம் டைகர் லைன்லாம் பிக் கேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வி ஹாவ் ஆர்டர். ஆர்டரில் வந்து சிமிலாரிட்டிஸ் கம்மியாகிக்கிட்டே வருது. அந்த கம்மியாகிட்டே வரும்போது வி ஹாவ் ஃபெலிடியே அண்ட் கெனிடியே as two different family in the order carnivora. ஓகேங்களா, கார்னிவோராங்கிற ஆர்டரில் வி ஹாவ் ஃபெலிடியே அண்ட் கெனிடியே. கிளாஸ், ஃபைலம், கிங்டம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.